கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருக்கும் சுயேச்சை வர்த்தக மண்டலத்தில் இருந்து வேப் சிகரெட்டுகளை கடத்தி வரும் லாரியை விடுவிப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிக்கு சம்பந்தப்பட்ட கடத்தல் கும்பல் தினசரி 4000 முதல் 6000 ரிங்கெட் வரை லஞ்ச பணம் கொடுத்திருக்கிறது என்று MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். லாரிகளின் வகையை பொறுத்து இந்த லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 டன் லாரிக்கு 150 ரிங்கிட் எனவும், 3 டன் லாரிக்கு 300 ரிங்கிட் எனவும், 5 டன் லாரிக்கு 500 ரிங்கிட் எனவும், 5 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட லாரிகளுக்கு 750 ரிங்கிட் லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் விவரித்தார். தினசரி இப்படி கிட்டத்தட்ட 20 லாரிகள் அந்த சுயேச்சை வர்த்தக மண்டலத்தில் இருந்து அடிக்கடி வெளியேறுகின்றன. இதன் அடிப்படையில் பார்த்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தினசரி 4000 ரிங்கிட் முதல் 6000 ரிங்கிட் வரை லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்படுகிறது என பெர்னாமாவிடம் அவர் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கி சம்பந்தப்பட்ட அந்த கும்பல் வேப் சிகரெட்டுகளை கடத்தி வந்திருப்பதாக MACC நம்புகிறது. வேப் சிகரெட் கடத்தலில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் 14 பேர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலும் புத்ராஜயாவிலும் OP ஏர்வேஸ் நடவடிக்கையில் பிடிபட்டனர். இவர்களுள் 6 பேர் சுங்கத்துறை அதிகாரிகள். 3 மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இந்த வேப் கடத்தல் அம்பலமானது என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.